நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து சாமி, லூர்து மாரி, அருள் சகோதரி அமலோற்பவம் மென்ரிட்டா மேரி, அல்போன்ஸ், சலேத், சசிகலா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிலுவையம்மாள், அல்போன்சா, ராவ், அல்போன்ஸ், அடைக்கலம், ஆரோக்கியமரி, அந்தோனி சாமி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிராஜ் கெனில், பிரான்சுவா பெரியநாயகசாமி, கனகராஜ் கெனில், சார்லஸ் ஜெயக்குமார் திரவியம், சாந்தி ஜெயக்குமார் திரவியம் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனிராஜ் 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதயராஜ் வேளாங்கண்ணி, வியாகுலமரி, மொம்பரன் போல், மொம்பரன் கிளைமாந்தின், மொம்பரம் ரோஸ்லன் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தேர் அந்தோனிசாமி, தேர் விக்டோரியா மேரி என்கின்ற காந்திமதி ஆண்மலை பாற்றிக்காகவும், ராயப்பன் 7ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனிராஜ், காளிங்கராயர், லூர்து மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், தாவிது, அடைக்கலசாமி, பொன்தாயம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், மணி ஜோசப் ராயர் 7ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் தாமஸ் அந்தோனி, செல்வராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாச தேடி வருகிறே, என் இதயம் முறையை என்னில் வாழுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நினைவில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஜெபமாலையினுடைய மேன்மையை கொண்டாடவும் ஜெபமாலையின் வழியாக நாம் இறைவனுடைய அருள் பெறுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சிமை பெற எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 6 முதல் 12 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கு வியப்பாய் இருக்கிறது. வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியின் இன்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ மின்னிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியின் இன்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்?
நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதர்களிடமிருந்து வந்தது அல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 111 1 2 மற்றும் 7 10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். Alleluia, 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 Alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார்.
அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்டிக்கொள்ள விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஒருவர் தற்செயலாக அவ்வழியாக வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டு அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இருந்த நாரையை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவானது 5ஆம் பத்திநாதர் பாப்பாண்டவராக இருந்த பொழுது 1571 ஆண்டு ரோமையில் ஏற்பட்ட ஒரு பெரிய போரின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. துருக்கியர் என்பவர் ரோம் வழியாக யூரோப்பா முழுவதையும் கைப்பற்ற பெரிய படை ஒன்று திரட்டி கொண்டு வந்தார். இவர்களிடத்திலே கடல் படை இருந்தது. இவர்கள் கடல் கொள்ளைக்காரர்கள், எல்லா நாடுகளையும் அழித்து கூட திறமை வாய்ந்தவர்கள். அவர்கள் யூரோப்பாவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரும் கடல் படையை எடுத்துக்கொண்டு ரோம் வழியாக யூரோப்பாவில் நுழைவதற்காக வந்து விட்டார்கள். பெரிய படை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. 1571 ஆண்டு லப்லாந்தோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த போரானது ஆரம்பமானது. அதே சமயத்தில் பாப்பாண்டவரிடத்தில் இருந்த படை மிக சிறியது, வலிமை வாய்ந்தது அல்ல. ஆனால் பாப்பாண்டவர் இந்த படையை கண்டு அஞ்சவில்லை. ரோமையிலே இருந்த படை வீரர்கள் மற்றவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். துருக்கியர் கொடுமையானவர்கள், வென்றால் யூரோப்பாவை அழித்து விடுவார்கள் என்ற அந்த பயம் ஏற்பட்டது. கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு மாறான ஒரு பெரிய சோதனை. ஆனால் அந்த சமயத்தில் பாப்பாண்டவர் மக்களை எல்லோரும் ஒன்று கூட்டி அவர்களை ஜெபிக்குமாறு சொன்னார். ஜெபமாலையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றார். அதே சமயத்தில் அவருடைய படை வீரர்கள் தொடர்ந்து கடல் படையிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டு இருக்கின்றது. மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் திடீரென்று ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. துருக்கியருடைய படைத்தலைவன் ரோமியருடைய படைத்தலைவனை தாக்க நேருக்கு நேர் சந்திக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கின்ற பொழுது திடீரென்று துப்பாக்கி குண்டானது துருக்கியருடைய படைத்தலைவனுடைய தலையில் பாய அவன் அங்கே விழுந்தான்.
உடனே ரோமை சேர்ந்த படை வீரர்களில் ஒருவர் அவருடைய தலையை வெட்டி எடுத்து குச்சியில் மாட்டிக்கொண்டு வெற்றி என்று கத்த ஆரம்பித்தார். அதோடு போர் முடிந்தது. ஆனால் இந்த போருக்கு மிக முக்கியமான காரணம் ரோமினுடைய படையல்ல, கடவுளுடைய படை. கடவுள் வைத்திருந்த பெரிய படைத்தான் ஜெபமாலை. இந்த ஜெபமாலையை வைத்துத்தான் துருக்கியருடைய படையானது அழிக்கப்பட்டது. யூரோப்பா அன்று காப்பாற்றப்பட்டது. விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபமாலையைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். அன்றையிலிருந்து தொடர்ந்து இந்நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்கின்ற பழக்கம் வந்தது. அன்னைக்காக இந்த ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்ற பழக்கமும் ஏற்பட்டது. ஆங்காங்கே அன்னை காட்சி கொடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து, அதுதான் ஃபாத்திமா நகரிலும் நூது நகரிலும் மற்ற இடங்களிலும் அவர் ஜெபமாலை செய்யுங்கள், ஜெபிங்கள் என்று தான் அன்னை கூறினார்கள். ஆகவே இந்த ஜெபமாலை சொல்லுகின்ற பக்தியானது வேகமாக வளர ஆரம்பித்தது. ஜெபமாலை என்று சொல்லுவோமையானால் அது சாதாரண ஜெபம் செய்கிற கர்த்தர் கற்பித்த மங்கள வார்த்தை ஜெபம் அல்ல. வேதாகமத்தின் சுருக்கம். வேதாகமத்தை சுருக்கமாக சொல்லக்கூடியது ஜெபமாலை. ஜெபமாலை என்று சொல்லுமையானால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு ஆகிய எல்லா வேத சத்தியங்களையும் கொண்டாடக்கூடியது ஜெபமாலை. ஜெபமாலை என்று சொல்லுவோமையானால் அது பலி பூசைக்கு சமமான சுருக்கமான ஜெபமாகும். ஜெபமாலை என்பது குருக்கள் சொல்லுகின்ற கட்டளை ஜெபத்திற்கு சமமானது. அந்த காலகட்டத்தில் துறவியர்கள் ஜெபமாலை ஜெபம் செய்வார்கள், கட்டளை ஜெபம். இதை பார்த்த பொதுமக்கள் தாங்களும் ஜெபிக்கும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது சாமிநாதன் என்பவர் ஜெபமாலையை பற்றி அவர்களுக்கு அறிவித்து இந்த கட்டளை ஜெபத்துக்கு பதிலாக ஜெபமாலையை செய்யுமாறு கற்றுக் கொடுத்தார். அந்த பழக்கங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த பலிப்பூசைக்கு சமமாகவும் வேதாகமத்தை படிப்பதற்கு சமமாகவும் அருட்சாதனங்களை கொண்டாடுவதற்கு சமமாகவும் இந்த ஜெபமாலையானது இருக்கின்றது. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தோயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தோயவனே. பொன்னான வாழ்வை புனமேட்டு வைத்தோம், பூவாத மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புனமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே, புதிரான வாழ்வே எதிரானதானே, ஒளிவாக செய்வாயாண்டவனே, உன் மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தோயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே, பிரியாத எமையேற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே, பிரியாத எமையேற்றி வைத்தோம். பிரியாத கருவி மெழுகாக உருகி, பிரியாத கருவி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவரே, புது ஒளியாக மாற்றும் தூயவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளுக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் இருக்க செய்தருளும். எங்களை மாற்றி அருள என்றும் வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் கேருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களுக்கு குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றின, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய
தீய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாயென்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்தில் உம் திருமகன் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சிமையிலும் பங்கு பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிமை பண்பாடுவோம், நாடுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தார். இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தார். என்றும் மறை புகழ் உன் வழி இறையுள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். இனிமையில் பண்பாடுவோம், நாடுமே அன்னையின் பண்பாடுவோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.